வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இந்த வேங்கை வெயில் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் இக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசானது வேண்டுகோள் கொடுத்துள்ளது. இந்த வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு விசாரணையான சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி இந்த வழக்கை தீவிரமாக புல விசாரணை செய்து இதுக்குண்டான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த குற்றப்பத்திரிகையில் 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சொல்லப்பட்டு அவர்களுக்கு மீது குற்றப்பத்திரிகையான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசானது ஒரு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதில் இந்த வேங்கை வயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது புகார்தாரர், அவரது உறவினர்கள், 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசாணை தெரிவித்துள்ளது. ஏராளமான ஆவணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இது தவிர பல நபர்களின் தொலைபேசி எண்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் வேங்கை வயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரியில் எடுக்கப்பட்டு டிஎன்ஏ பகுப்பாய்வும் செய்யப்பட்டுள்ளதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இச்சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவர் அறிக்கை, புலனாய்வு அதிகாரிகள் செய்யப்பட்ட செயல்முறை விளக்க முடிவுகள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வல்லுநர்களின் கருத்துக்கள், சாட்சி அறிக்கைகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்ததன் அடிப்படையில் அந்த முரளிராஜா என்பவரும், சுதர்சன் என்பவரும், முத்துகிருஷ்ணன் என்பவர்கள் ஆகிய 3 பேர் மீது சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பான தகவல்களை தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வேண்டுகோளானது விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். வேங்கை வயல் விவகாரத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே குற்றம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அழிக்கப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள் மீட்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரிவான விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே குற்றம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் வகையில் முரளிராஜாவால் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது காவல்துறை விசாரணை மூலமாக ஆதாரபூர்வமாக அம்பலமாக இருப்பதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக செல்போன்களிலிருந்து அழிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள், உரையாடல்கள், புகைப்படங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு விரிவான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கை மூலமாக குற்றம் நிரூபணமாக இருப்பதாகவும் இதன் பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.